2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்துக்காக விருது பெறுகிறார். தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்த தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அரசு வாகனங்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தவும் தடை. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 8 நாட்கள் அறிவிக்கப்பட்ட போதும் 5 நாட்களே அவகாசம். 3 நாட்கள் விடுமுறை என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. Nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1,26,00,000 ரூபாய் பறிமுதல். அதிகமாக எடுத்துச் சென்ற பணம் உள்ளிட்டவை பறிமுதல் என அர்ச்சனா பட்நாயக் தகவல். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று பகல் 3 மணிக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அர்ச்சனா பட்நாயக் அழைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. T20 உலகக்கோப்பை வென்ற வருண் மற்றும் வாஷிங்டன் சுந்தரை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுழல் இரட்டையர்களுடன் கலந்துரையாடியது மகிழ்ச்சி என எக்ஸ் பதிவு. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை தீவிரம். பரிசு பொருட்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான பணம் எடுத்துச் செல்லப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு. நடத்தை விதிகள் அமலானதால் 50,000க்கும் மேல் ரொக்கமாக எடுத்துச் செல்ல ரசீது அவசியம். மீறினால் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. திருப்பூரில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் பெங்களூருவில் இருந்து வந்த நபரிடம் 35 லட்சம் ரூபாய் பறிமுதல். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே 12 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைப்பு. பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 1 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. சென்னையில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளன. 24 மணி நேரமும் புகார்களை அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அறிவித்தார் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன். சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் காரிலிருந்து தேசிய கொடி அகற்றம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் கட்சி கொடி பொருத்தம். கடந்த 2021 தேர்தலுக்கான வேட்புமனுவில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரத்தை மறைத்து தவறான தகவலை கொடுத்ததாக புகார். இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை அல்லது தமிழ்நாட்டின் வேறு ஒரு பகுதியில் விசாரணைக்கு ஆஜராக அனுமதிக்க வேண்டும். தேர்தல் பணிகளை சுட்டிக்காட்டி சிபிஐயிடம் விஜய் தரப்பு கோரிக்கை. பாஜக, அதிமுக அல்லது ராமதாஸ் சசிகலாவுடன் தாவேக கூட்டணி பேச்சு என்பது உண்மை அல்ல. தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் எக்ஸ் பதிவு. பாஜகவுடன் தாவேக கூட்டணி அமைத்தால் திமுகவிற்கு தான் நல்லது என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி சேரும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது எனவும் பேட்டி.
குறிப்பா தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போறதாலாம் ஒரு பேச்சு இருக்கு. அப்படி வந்தா திமுக அது போட்டி அமையுமா? அது போன்ற ஒரு கூட்டணி ரொம்ப நல்லதா அமையும். எனக்கு பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லைங்க. தந்தை மகன் பிரச்சனை நாளை சரியாகலாம். கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும். பாமக சின்னம் கட்சி பெயர் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் குரங்குகளிடமிருந்து பயிர்களை காப்பாற்ற கரடி வேடமணிந்து விவசாயிகள் காவல் பணி. உருளைக்கிழங்கு, ஸ்ட்ராபெரிகளை கடித்து குரங்குகள் வீணாக்குவதாக வேதனை. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவில் சிக்கிய சுற்றுலா பயணிகள். சாலையே தெரியாத அளவிற்கு பனிக்கட்டிகள் படர்ந்ததால் போக்குவரத்து முடக்கம். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள அரசு மருத்துவமனை ஐசியு பிரிவில் தீ விபத்து. 10 பேர் உயிரிழப்பு. தீக்காயமடைந்த 11 பேருக்கு தீவிர சிகிச்சை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக புதுச்சேரியில் இரவு 10 மணிக்கு மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவு. குடோன்களில் இருந்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே மதுபானங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கலால்துறை உத்தரவு. பாரதிய ஜனதாவின் வசதிக்கு ஏற்ப 5 மாநிலங்களின் தேர்தல் தேதி அறிவிப்பு. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட +2 மாணவி உடலை 6வது நாளாக வாங்க மறுத்து வரும் உறவினர்கள். ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறை. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் DNA சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு வழக்கறிஞர் தகவல். சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் டிஎஸ்பி தலைமையிலேயே விசாரணை என நீதிபதிகள் உத்தரவு. எரிவாயு தட்டுப்பாடு, விலை உயர்வு ஆகியவை மக்கள் கடுமையாக பாதித்துள்ளது என்று மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் மாநிலங்களவையில் குற்றச்சாட்டு. மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்துவதுதான் காங்கிரஸ் கட்சியின் ஒரே நோக்கம் என மத்திய அமைச்சர் JB நட்டா கடும் தாக்கு. காங்கிரசின் உள்நோக்கம் மிகவும் மோசமானதாக இருப்பதாகவும் விமர்சனம். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவுடி தொப்பை கணேசன் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. மாதவரம் அருகே கைது செய்ய முயன்றபோது காவல்துறையினரை அரிவாளால் வெட்டியதால் என்கவுண்டர். திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்த நடிகர் சசிகுமார் கோயிலுக்கு வெளியில் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் திரையரங்கு திறப்பு விழாவிற்கு சென்ற நடிகர் திலீப் ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் நெரிசலில் சிக்கி தவிப்பு. கும்பமேளா புகழ் மோனலிசா இஸ்லாமியரை மனம் முடித்தது லவ் ஜிகாத் என இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா குற்றச்சாட்டு. மத்திய பிரதேச முதலமைச்சரிடம் முறையிடவும் திட்டம்.